போச போறா. Hai, gue film. Kisi apa? Kisi apa? Kisi ngeber, ngeber. Kisi ngeber, ngeber. ஆமா ஐயன் இருக்கான். சேகல பழிச்சிட்டு இருக்கா. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அக்கா கோயிலில் வந்து ஈவினிங் வந்து விளக்கு பூஜை நடக்கும். அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அக்காவோட மேரேஜ் ஆல்பம் வந்து என்னோடய கண்ணில் பட்டுச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்னேவா செம்மையா இருக்குல்ல. அழகா இருக்கு. என்னையே சொல்லல, இது க்ளோஸ் அப். இந்த ஆல்பத்தை அழகா நீட்டாக. அக்காவுக்கு வந்து நவம்பர் 23, 2017 வந்து மேரேஜ் நடந்துச்சு. அக்கா வந்து சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரைக்குமே நல்லா எப்போதுமே ஒல்லியே தான் இருப்பாள். நான் அப்படியே அக்காவுக்கு ஆப்போசிட்டாக இருப்பேன். எப்போதுமே குண்டு குண்டுன்னு தான் இருப்பேன். கிஷோர் இப்படியா இருந்தா அக்கா ஆல்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு பூ வச்சது இருக்கும். அப்புறம் வந்து மேரேஜ் ஆல்பம் ரெண்டுமே ஒரே ஆல்பத்தில் இருக்கும். இதெல்லாம் தான் பூ வைக்கிற அந்த டைமில் இருந்த ஃபோட்டோஸ். போச போறா. அக்கா மேரேஜ் ஆல்பத்தில் வந்து தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாம் என்னோட குட்டி குட்டியாக இருந்தாங்க. இப்போ எல்லாம் எனக்கு மேலே வளர்ந்தாச்சு. நிறைய விதவிதமாக எங்கள் அக்கா போஸ்ட் கொடுத்துருந்தா அது எல்லாமே பார்த்துருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பூ வைக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸு. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து இது வந்து மேரேஜ் ஃபோட்டோஸு. இதெல்லாம் வந்து நாங்கள் ஆர்த்தி எடுத்த ஃபோட்டோஸு. ஃபஸ்ட் நான் தான் எடுத்திருப்பேன். மொத்தம் 11 ஆர்த்தி எடுத்தோன்னு நினைக்கிறேன், ஆர்த்தி தட்டு. இது எல்லாமே என்னோடய தங்கச்சிங்க. எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க. இப்போ எல்லாம் எனக்கு மேலே வளர்ந்தாச்சு. காப்பிலாம் எவ்வளோ வளர்ந்துட்டா. ஒரு தட்டிலையும் வந்து ஒரு பழங்கள் அதெல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் வச்சுட்டு ஆப்பிள், திராட்சை ஆப்பிளாக இருக்கும். ஆர்த்தி எடுத்துகிட்டு ஒரு ஆப்பிள் அப்படி ஊட்டி விடுவோம். இது வந்து அக்காவோட மேரேஜ் சாரீ. இதில் வந்து அக்காவோட பேரும் அப்புறம் அத்தனோட பேரும் எழுதியிருக்கோம். அழகாக இருந்துச்சு. ரிஜி வந்து டான்ஸ் ஆடின ஃபோட்டோ இது. அப்புறம் வந்து இது வந்து அஜி வந்து இதை கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கா. அப்புறம் இது அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பெவினா வைதிஸ் வந்து பாட்டு படிச்சிருக்காங்க. இது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பால் பழம் கொடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இதெல்லாம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. இது எல்லாமே வந்து ரிசப்ஷன் ஃபோட்டோ. ரிசப்ஷனில் வந்து டான்ஸ் கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க. ஹார்ட்லாம் வச்சு போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாமே வந்து எங்கள் தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்திருந்தோம். எல்லாருமே குட்டி குட்டியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே என்னோட பெருசாக வளர்ந்தாச்சு. அவ்வளோதான், டாட்டா பை பை சொல்லியாச்சு, முடிஞ்சு.
ஃபோட்டோ பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ வந்து இதில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நான் தான். இது வந்து நான் 4th இல்லைனா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். அப்போ வந்து டான்ஸ் ஆன ஃபோட்டோ. என்ன பாட்டெலாம் தெரில, ஏதோ ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்கேன். அதுக்குள்ளே ஃபோட்டோ பார்த்தீங்களா, போஸ் இப்படி கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய அக்கா, தங்கச்சி, அண்ணன் எல்லோரும் சேர்ந்து எடுத்த குரூப் ஃபோட்டோ. எல்லோரும் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும். இதில் வந்து கீழே வந்து உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த குட்டி பாப்பா தான் நான். எங்கள் அக்கா கன்னத்தில் கை வச்சுருக்காங்க. நான் வந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இது வந்து எங்களோட அண்ணன். இந்த அண்ணன் தான் இதில் குட்டியாக இருப்பாங்க. ஒரு குட்டி பாப்பாவை தூக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அண்ணன் தான் இந்த பக்கம் இருக்க அண்ணன். ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து முடித்தோடனே அப்புறம் வந்து ஈவினிங் வந்து விளக்கு பூஜை. அந்த விளக்கு பூஜைக்கு வந்து போகிறதுக்காக விளக்கெல்லாம் அக்கா எடுத்து வச்சுட்டு இருந்தா. எனக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம், நான் இது வரைக்கும் விளக்கு பூஜைக்கு போனதே இல்லை. அதனால் வந்து விளக்கு பூஜையில் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கும் அக்காவுக்கு ஒரு விளக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த விளக்கு ரெண்டையும் வந்து விளக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். அக்கா வந்து ஈவினிங் வந்து விளக்கு பூஜைக்கு போகிறதுக்காக கிசி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொன்னால், நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பிங்க் கலரில் ஒரு பாவாடை சட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். கிசிகாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து அவளுக்கு நான் வந்து ரெட்டை குடுமி போட்டு விட்டுருந்தேன். ரெட்டை குடுமி போட்டு அவளுக்கு வந்து பிங்க் கலரில் கிளிப் குத்திருந்தேன். அதில் வந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கிளிப்பை தொலைச்சிட்டா. பர்வீஷ்க்கு வந்து மொட்டை போகிறதுக்கு முன்னாடி நிறைய முடி இருக்கும். அவனுக்கு வந்து நான் வந்து ஒத்த குடுமி, ரெட்டை குடுமி, அப்புறம் 3 குடுமிலாம் கூட போட்டிருக்கேன். போட்டு டெய்லி பூ வச்சு விடுவேன். பார்க்குறதுக்கு அவனுக்கு அழகாக இருக்கும். எனக்கு கிசிகாவுக்கு இப்படி குடியும் போட்டு விட்டுருந்தேன். பர்வீஷ்க்கு போடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் பர்வீஷ்க்கு நான் ஒரு ஒத்த குடியும் போட்டு விட்டுருந்தேன். பாருங்கள். நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். விளக்கு பூஜைக்கு தேவையான குத்து விளக்கு, அப்புறம் டம்ளர், தட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தா. எதுக்குன்னு தெரில. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து மணியெல்லாம் கூட அக்கா எடுத்து வச்சுருந்தா. நாங்கள் எல்லோரும் கிளம்பி விளக்கு பூஜைக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நிறைய பேர் இருந்திருந்தாங்க. நாங்கள் போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து உட்காந்து இடம் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் அக்கா வந்து கோயிலுக்கு முன்னாடி நான் இந்த பக்கம் உட்காந்துருந்தேன். அக்கா வந்து சைடு ஓரமாக உட்காந்துருந்தா. எனக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்தில் இன்னொரு குட்டி பொண்ணு உட்காந்துருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அக்கா வந்து சொல்லி கொடுத்துருந்துச்சு. நான் வந்து அந்த குட்டி பொண்ணை பார்த்து என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மஞ்சள் கலர் பை கொடுத்தாங்க. அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, விளக்கு பூஜைக்கு தேவையான மஞ்சள், குங்குமம், அப்புறமேட்டு திருநீறு, சூடம், அப்புறம் பழம், பத்தி, அது எல்லாமே அதில் இருந்து, வெத்தலைப்பாக்கு, அது எல்லாமே அதில் இருந்துச்சு. அப்புறம் ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. பேசிட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நமது முத்தாரம்மன் ஆலயத்தில் முத்தாரம்மனை பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நானும் அக்கா வந்து விளக்கு பூஜையில் இருந்தோம். பர்வீஷை வந்து அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கிசிகா வந்து அக்கா ரிலேட்டிவ் வந்து வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டா. பர்வீஷ் வந்து பால் குடிச்சிட்டு தூங்குவான்னு பார்த்தா அவன் தூங்கவே இல்லை. ஃபுல்லுமே முழிச்சு தான் இருந்தான். அம்மா வந்து தூக்கிட்டு அவன் நடந்துகிட்டே இருந்தாங்க.
பாட்டு படிப்பாங்க, நம்மளும் கூட சேர்ந்து படிக்கணும். அது படிச்சுட்டே இருக்கும்போது அப்புறமேட்டு விளக்கேற்ற சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து விளக்கேற்றணும் எல்லாரும். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் இவே சர்வார்த்த சாதிகே. நின்ற இடத்தில் 3 முறை வலம் சுற்றி வரவும். ஜெய் 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 பத்ராணி பஸ்யந்து மா கச்சிது கபாத்பவே. எல்லோரும் சுகமாக வாழ்க. எல்லோரும் நோயின்றி வாழ்க. திருவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் நடுவில் சாக்லேட்டு, தண்ணி அது எல்லாமே கொடுத்தாங்க. திருவிளக்கு பூஜை முடிஞ்சோடனே அப்புறம் சாமிக்கு வந்து பூஜை வைப்பாங்க. பூஜை வச்சதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வச்சாங்க. அங்கே வந்து பூஜை வைக்கும் போது கொட்டு சவுண்ட் கேட்டுச்சு. பர்விஷ் வந்து அந்த கொட்டு சவுண்டுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடித்தோடனே அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். செம டயர்டு, நல்லா தூங்கிட்டோம். அடுத்த நாள் நைட்டு வந்து கோயிலுக்கோட ஃபங்க்ஷன். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.